பிதா, குமாரன், பசுதாவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. உத்தமமானவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு மனுஷன் ஒரு பொய்யை, தவறானதை எளிதில நம்பி விடுகிறான். ஒரு பொருளையை சீக்கிரமாக அதை ஏற்றுக்கொள்கிறான். பிறரை பற்றி அவதலாக பேசினாலும் கூட அதை பற்றி ஆராய்ந்து பார்க்காம அதையும் கூட செய்யறாங்க, சீக்கிரமாக அதை ஏற்றுக்கொண்டு பிறரோட பண்ணாங்க, அதை பகிர்ந்து விடுகிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் சாதாரணமாகவே தீமைகளை, பொய்யை என்ன பண்றான், எளிதில் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனா உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு வருவதில்லை. அது எப்படி? அவன் சொல்லிட்டா நான் ஏத்தணும் போயிடணுமா, அவன் சொல்லிட்டா நான் அமைதியாயிடணுமா, அவன் சரியா செஞ்சுட்டா நான் அமைதியா இருந்துடணும் என்று சொல்லி அந்த ஒரு வேறுபாடான நினைவுகள் அதிகமாக வந்து விடுறது. அப்ப இந்த நாள்ல, இந்த உபவாச நாட்கள்ல வந்திருக்கிற நாம என்ன செய்ய வேண்டும்? உண்மைகளை, உத்தமமானவைகளை, நல்லவைகளை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிறர் மீது அவதூறா பேசும்போது அதை நாம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நன்மையை சொல்லும் போது அதை நாம் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாம போயிடுது. அப்ப இந்த நிலை மாறி நல்லவைகளை, உண்மைகளை, உத்தமமானவைகளை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுள் நம் மீது இரக்கம் காட்டி இருக்கிறார். நாம் பாவிகளா இருந்தோம், பொய்யர்களா இருந்தோம், தீயவர்களாக இருந்தோம். ஆனாலும் கூட கடவுள் நம் மீது அன்பு கொண்டு நம்மை ஏற்றுக்கொண்டார், நம்மை மன்னித்து நம்மை கூட அவரோடு அணைத்துக் கொண்டார். இன்றைக்கு அவருடைய குமாரனாகிய இயேசுவால ரட்சிக்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறர் மீது உத்தமமானவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிறருடைய நல்லதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். அப்படியாக மிகப்பெரிய உத்தமமானது, மிகப்பெரிய நன்மையானது என்னவென்றால், நம் எல்லாருக்காகவும் இயேசு ஒருவர் மட்டுமே மரணம் அடைந்தார். நம் எல்லாருடைய பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இயேசுவின் தழும்புகளால் நம்ம குணமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவால நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை அன்றி ரட்சகர் வேறு இல்லை. இயேசுவை தவிர நமக்கு மீட்பர் ஒருவருமே இல்லை. இயேசு மட்டுமே நமக்கு மீட்பை தருகிறவர். இயேசுவே நமக்கு வழியா இருக்கிறார். இயேசுவை நம்மை பரலோகத்திலே கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இவைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த உத்தமமான காரியம் நாம ஏற்றுக்கொள்ள சில வேலைகளில தவறி விடுகிற நிலைகள் இருக்கிறது இல்லையா? பாவத்திலிருந்து நம்மை விடுவித்த ஆண்டவர் ஒரு ஆபத்திலிருந்து நம்மை விடுவிக்க மாட்டாரா? ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து கடவுள் நம்மை காப்பாற்ற மாட்டாரா? காப்பாற்றுவார், நம்மை விடுவிப்பார். ஆனா நாம என்ன பண்றோம்? அதிகமான நேரங்களில நம்பிக்கை இழந்து போய்விடுகிறோம். அப்ப இந்த உபவாச நாட்கள்ல கடவுளுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது. பிலிப்பியர் 1 அதிகாரம் 9 இப்படியாக சொல்கிறது, மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஆம் எனக்கு அன்பானவர்களே, உத்தமமானவைகளை நாம் எல்லாரும் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய அன்பானது இன்னும் எல்லா அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும். நாம் எல்லா அறிவிலும் எல்லா உணர்விலும் அதிகமாக நாம பெருகிற பொழுது கிறிஸ்துவினுடைய அந்த உத்தமமான மீட்பை நம்மால ஒப்புக்கொள்ள முடியும். அதே போல பிறருடைய நன்மைகளையும் கூட, பிறருடைய உண்மைகளையும் கூட, பிறருடைய உத்தமங்களையும் கூட நம்மால ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த வார்த்தையின் பிரகாரமாக இனி வரக்கூடிய காலங்களில் உண்மைகளை, நன்மைகளை, உத்தமங்களை நாம் எல்லாரும் ஒப்புக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய நாம மகிமைக்கென்று தொடர்ந்து வாழ்வதற்கு தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நல்ல சுவாமி, இந்த இணையதள வழியாக நாங்கள் ஒன்று கூடவும் இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை தியானிக்கவும் நீர் பாடின கிருபைகளுக்காக நன்றி படுகிறோம். நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக இனி வரக்கூடிய காலங்களில் உத்தமமானவைகளை, உண்மைகளை, நல்லதை, நியாயமானதை
நாங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதான சுத்த இருதயத்தை எங்களுக்கு நிலைவர பண்ண வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்போதும் உம்முடைய நாம மகிமைக்கென்று உம்முடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக இருப்பதற்கு இறைவனை உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவான பாத்திரமாக உடைந்த பாத்திரமாக உம்மை நோக்கி பார்க்கிற எல்லாருடைய வாழ்வை நிறைவாக்குவீராக. தேவைகள், எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் நீதாமே ஏற்ற காலத்தில் நிறைவாய் கொடுத்து வாழ்வை நிறைவாக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள இறைவா, நாள் முதல் கொண்டு போக்கிலும் வரத்திலும் உடைய திவ்ய கரம் தாங்கி இருக்கட்டும். இந்த உபவாச நாட்களிலே நாங்கள் உத்தமமானவைகளை ஒப்புக்கொண்டு உமக்குள்ளாக நல்ல ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இறைவனை உதவி செய்ய வேண்டுமாய் இறைவன் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.